الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்ற அரபியிலே சொல்லப்படுகின்ற ஈகை திருநாள். பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட புனித பெருநாள் இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர். ஈது என்றால் பெருநாள் என்பது பொருளாகும். ஃபித்ர் என்றால் நோன்பை முடிப்பது என்பது அர்த்தமாகும். ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோற்று அதை முடித்து விட்டு கொண்டாடுவதால் அதற்கு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லுவார்கள். இன்றைய தினம் நாம் வழங்குகின்ற தர்மத்திற்கு சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லுவார்கள். ஃபித்ரா தர்மம். காரணம், நாம் ஒரு மாத காலம் நோன்பை நிறைவு செய்துவிட்டு தர்மம் வழங்குவதால் சதகத்துல் ஃபித்ர் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இஸ்லாமிய உயர்ந்த மார்க்கத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமயங்களுக்கு மத்தியில் இருக்கிற பெருத்த வேறுபாடு இதுதான். பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திருநாள் பெருநாளை இஸ்லாம் அமைத்திருக்கிறது என்றால் இந்த ஒரு சிறப்பை வேறு எந்த சமயத்திலும் இந்த வையகத்திலே உங்களால் பார்க்க முடியாது. இன்றைய தினத்தில் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் பிரதானமானது இரண்டு. ஒன்று தர்மம், இன்னொன்று தொழுகை. நாம் தர்மத்தை செய்துவிட்டு இப்பொழுது தொழுகைக்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த ஷவ்வால் மாதத்துடைய பெரு ஒன்று வந்துவிட்டால் நாம் எல்லாம் குதூகலம் அடைகின்றோம். பெருநாள் பிறையை பார்த்தவுடன் ஒரு சந்தோஷம். பெருநாள் பிறையை பார்க்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி காதிலே விழுகின்ற போது உள்ளமெல்லாம் இணைக்கிறது, மனம் மகிழ்கிறது. ஆனால் இன்னொரு கோணத்திலே பார்த்தால் பெருநாள் பிறையை பார்த்தவுடன் மனம் கடக்கிறது. காரணம், புனிதமான மாதம் நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டதே என்பதுதான். எப்படிப்பட்ட மாதத்தை நமக்கு இறைவன் தந்தான். சென்ற வருடம் இருந்தார்கள் நம்மிலே எத்தனையோ சகோதரர்கள் ரமலானை வரவேற்க. ஆனால் இந்த வருடத்திலே இந்த ரமலானை வரவேற்க அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் இந்த வருடம் ரமலான் மாதத்தை வரவேற்கிற நற்பாக்கியத்தையும் தந்தான். அந்த மாதத்திலே வணக்க வழிபாடுகள் செய்கின்ற நற்பேற்றினையும் வழங்கினான். நாம் தர்மங்கள் செய்தோம், தராவி தொழுதோம், நோன்பு நோற்றோம். இதுவெல்லாம் இறைவன் நமக்கு வழங்கிய மாபெரும் அருள்கொடைகள் அல்லவா? அந்த அருள்கொடையை நமக்கு வழங்கிய புனித மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது என்று நினைக்கின்ற போது உண்மையிலேயே நெஞ்சமெல்லாம் கனத்தது. காரணம், நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலமெல்லாம் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கி தவிப்பார்கள். யார்? அந்த ரமலான் மாதத்துடைய மாண்பை புரிந்தவர்கள், ரமலான் மாதத்துடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள். அப்படி ஏங்கி ஏங்கி தவிப்பார்கள். அப்படிப்பட்ட புனித மாதம் நம்மை விட்டும் போய்விட்டது என்று நினைக்கின்ற போது உண்மையில் நம்மால் தாங்க முடியவில்லை தான். நமக்கு குர்ஆன் வேதத்தை வழங்கிய மாதம் அல்லவா ரமலான் மாதம், அது நம்மை விட்டும் சென்று விட்டது. ஷஹ்ருல் குர்ஆன், அதே போல ஷஹ்ருல் ஃபுர்கான், சத்தியம் எது அசத்தியம் எது என்று வேறுபடுத்தி காட்டக்கூடிய அருள்மறை வேதத்தை நமக்கு வழங்கிய அந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. அது மட்டுமா, இறைவனுடைய பொருத்தத்தை வழங்குகின்ற ரமலான். ஷஹ்ருல் ரில்வான், ரில்வான் என்றால் பொருத்தம், இறை திருப்தியை நமக்கு பெற்று தந்த புனித மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது என்று நினைக்கின்ற போது உண்மையில் நெஞ்சம் கணக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமா, ஷஹ்ருல் குஃப்ரான், இறைவனுடைய மன்னிப்பை நமக்கு பெற்று தந்த அற்புதமான மாதம் ரமலான் மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. தாங்கிக் கொள்ள முடியவில்லை தான். அது மட்டுமா, நரக விடுதலையை வாங்கி தருகின்ற அருமையான மாதம் ரமலான் மாதம், அது நம்மை விட்டும் சென்று விட்டது என்று நினைக்கின்ற போது உண்மையில் நம்மால் தாங்க முடியவில்லை. அந்த வகையிலே நாம் பெருத்த வருத்தத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இறைவனிடம் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். வருகின்ற ரமலானில் இறைவன் நமக்கு தருவான். அது மட்டுமல்ல, இன்னும் பல ரமலான்களை அடைகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்தை
நாம் பெற்றோம். பல நல் வணக்கங்கள் செய்தோம். அதில் பல படிப்பினைகளையும் பெற்றோம். நாம் பார்க்கிறோமே, ரமலான் மாதம் வந்த உடனே பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. பெரியவர்கள் சிறியவர்கள், அந்த சிறியவர்களுடைய குதூகலம் மகிழ்ச்சி, அந்த பக்கம் ஓடுவது இந்த பக்கம் ஓடுவது, தொப்பி அணிந்து வருவது, கண்கொள்ளா காட்சி. அந்த ரமலானில் தான் அதை பார்க்க முடியும். மற்ற காலங்களில் பார்க்க முடியலைங்க. இந்த ரமலான் மாதத்திலே பள்ளிகள் நிரம்பி வழிந்தது. ஆனால் இனிமேல் பள்ளியில கொஞ்சம் பேர் நாம் பழமையாக தான் வருவாங்க. அப்படியானால் நாம் இந்த ரமலான் மாதத்திலே எடுத்த பயிற்சியினுடைய முறை என்ன? ரமலான் மாதம் இறைவன் நமக்கு தந்தான் அல்லவா? ஏன் பயிற்சி காலம் அது. நாம் ரமலான் மாதத்தில் ஐவேளை தொழுதோம் என்றால் மீதம் இருக்கிற 11 மாதங்களிலும் நாம் தொழ வேண்டும். அப்படியானால் ரமலானிலே நாம் எடுத்த பயிற்சி சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். ரமலான் மாதத்திலே தான தர்மங்கள் நிறைய செய்தோம் என்றால் அதுபோன்று மீதம் இருக்கிற 11 மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டும். பயிற்சி சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் ரமலான் போனது, நம்மிடம் இருந்த தொழுகையும் போனது என்றால் என்ன பயிற்சி எடுத்தோம்? ரமலான் சென்றது, நம்மிடம் இருந்த அந்த இரக்க குணம், தயாள குணமும் நம்மை விட்டும் போய்விட்டது என்றால் என்ன பயிற்சியை நாம் மேற்கொண்டோம்? இந்த ரமலான் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தக்வா இறையச்சத்தை எடுத்துக் கொடுத்தே தெரியுமா? இறைவன் கூட குர்ஆன்ல சொல்றாங்க, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகத்தினருக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக திரள வேண்டும் என்பதற்காக. நாம் விரும்பிய விரும்பாமலோ இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தோம் அல்லவா இந்த ரமலான் மாதத்திலே. பகல் காலங்களில் நீங்கள் சாப்பிடுவதற்கு உணவு இருந்தும் கூட சாப்பிடாமல் இருந்தோமே. ஏன் சாப்பிடாமல் இருந்தோம்? நம்மிடம் உணவு இல்லை என்பதாலா? அல்ல மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதாலா? இல்லை. இறைவன் சொன்னால் நோன்பு வையுங்கள், உண்ணாதீர்கள். நான் உண்ண மாட்டேன். எவ்வளவு அற்புதமான முடிவை எடுத்தோம். தாகமாக இருந்தது, நாம் தண்ணீர் அருந்தவில்லை. தண்ணீர் இல்லை என்பதாலா? தண்ணீரும் இருக்கிறது, அதே போல ஜூஸ் இருக்கிறது, பழ ரசங்கள் இருக்கிறது, ஆனாலும் நாம் அருந்தவில்லை. என்னுடைய ரப்பு சொன்னால் ரமலான் மாதத்திலே அருந்தாதீர்கள் என்று நான் அருந்த மாட்டேன். யாரும் பார்க்காவிட்டாலும் கூட ஒரு நோன்பு வைத்துக் கொண்டு வீட்டிலே இருக்கிறார், பசிக்கிறது, காய்க்கிறது, எதுவும் ஒருந்த மாட்டேன் என்கிறார், சாப்பிட மாட்டேன் என்கிறார். அவர் சாப்பிட்டாலும் யாருக்கும் தெரியாது என்ற நிலையில் கூட படித்தான் இருக்கிறார். காரணம் என்ன? என்னை படைத்த ரப்பு பார்க்கிறான் அல்லவா? நான் உண்ண மாட்டேன். எப்படிப்பட்ட இறையச்சம் அவருக்கு வந்து ரமலான் மாதத்திலே அவர் விரும்பியோ விரும்பாமலோ இறையச்சம் அவரிடம் இருந்தது. இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். இறைவன் தடுத்தான் என்பதற்காக ஹலாலான உணவையே நாம் தவிர்த்தோம். சோறு சாப்பிடுவது ஹலால் தானே, ஆனாலும் இறைவன் சாப்பிடாதே என்றான், நாம் சாப்பிடவில்லை. இறைவன் அருந்தாதே என்றான், அருந்தவில்லை. ஆனால் தண்ணீர் அருந்தோது மார்க்கத்திலே ஹலால், ஆனாலும் நாம் அருந்தவில்லை. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். இறைவன் தடுத்தான் என்பதற்காக ஹலாலையே தவிர்த்த நாம் இறைவன் தடுத்திருக்கிற ஹராமை உண்ணலாமா? இறைவன் தடுத்திருக்கிற ஹராமை நாம் அருந்தலாமா? அப்படியானால் நாம் என்ன பயிற்சி எடுத்தோம்? ஹலாலை விடுவதற்கு நாம் தயாரானோமே. இந்த ரமலான் மாதத்தில் மீதம் இருக்கிற 11 மாதங்களில் ஹராமை விடவில்லை என்றால் என்ன பயிற்சி மேற்கொண்டோம் ரமலான் மாதத்திலே நாம்? ஆகவேதான் இறைவன் சொன்னதனுடைய அந்த இறையச்சம் நமக்கு வந்துவிட்டால் ரமலானிலே சரியான பயிற்சியை தான் நாம் எடுத்திருக்கிறோம் என்பாகும். இந்த ஈகை திருநாள் பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு மாதம் ஈகை திருநாள். பெருநாள் என்று சொன்னோம் அல்லவா? பிறருக்கு வழங்குவதில் ஒரு ஆனந்தம் அல்லவா? பிறருக்கு கொடுப்பது என்பது இறை பண்பல்லவா? இறைவன் மகிழ்ந்து போகிறான் பிறருக்கு வழங்குங்கள் என்று. அவர்கள் மேலே கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இந்த உலகத்திலே எந்த வணக்கம் சிறந்த வணக்கம் என்று தேடினேன். பிறருக்கு நான் அறிந்து கொண்டேன். பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அதுதான் சிறந்த வணக்கம் என்று நான் அறிந்து கொண்டேன் என்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், உலக கருவங்கள் அனைத்தையும் என் கையிலே தந்தாலும் அனைத்தையும் எளியவர்களுக்கு நான் வழங்கி விடுவேன் என்றார்கள்.
கௌசல் ஆகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் சொன்னார்கள், தேவை உள்ளவனுக்கு கொடு, பெறுவதற்கு தகுதி உள்ளவனா இல்லையா என்று நீ பார்க்காதே. சில பேர் நல்லவங்களா பார்க்க கொடுப்பாங்க, இவன் நல்லவங்க கொடுக்க முடியாது, இவன் சரியில்லை, கொடுக்கலாம் சரியில்லை, அப்படி கொடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். கௌசல் ஆகம் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நல்லவர்களுக்கு தான் கொடுப்பேன் என்கிறாயே, இந்த முடிவை உன் விஷயத்தில் இறைவன் எடுத்து விட்டால் உன்னிலை எல்லாம் அப்பா யோசித்தோப்பா. நல்லவர்களுக்கு தான் கொடுப்பேன், நல்லா முடிவெடுத்துட்டா ஓனரை என்னப்போ கலைக்குமா இறைவன் கேட்டு, தேவையுள்ளவனுக்கு கொடு, உன் கடமை அதுதான். இறைவன் உனக்கு கொடுப்பது உனக்கு மட்டுமல்ல, உனக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து தான் கொடுக்கிறான். இறைவன் சொன்னான், வலிசாயிலி வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிசாயிலி வல் மஹ்ரூம். யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஹக்கு இருக்கும் செல்வத்தில். அவர் கேட்க நினைக்காத, கேட்காதவருக்கு ஹக்கு இருக்கும் செல்வத்தில். அதனால் எல்லோருக்கும் வழங்க வேண்டும், அது இறை பண்பு. மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இறைவன் அதனால் தான் மகிழ்ச்சி அடைகிறான். பொதுவா சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மம் தலை காக்கும் என்றால் ஆபத்தை விட்டும் காக்கும் அப்படின்னு நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். உண்மையில் சிறந்தாசோட சொல்லியிருக்காங்க, தர்மம் என்பது சோதனையிலிருந்து தடுத்து விடும், வேதனையிலிருந்து தடுத்து விடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான். இன்னொரு பொருளும் இருக்கிறது, தலை காக்கும் என்றால் தலைமுறை காக்கும். நீ பிறருக்கு வழங்கினால் அவர்கள் செய்த பிரார்த்தனையால் உனக்கு மட்டுமல்ல உனது பரம்பரையே பாதுகாக்கப்படும். அதான் தலை காக்கும். தலை எவ்வளவு துவா செய்வாங்க, ஆனா சில பேர் கொடுத்துட்டு நன்றி எதிர்பார்க்கிறாங்க. இவ்வளவு கொடுத்தாங்க, நன்றி இல்லாம போச்சு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது, அவங்க சேர்ந்து நீ நன்றி எதிர்பார்க்காதப்பா, உன்னிட்டு அவங்க வாங்கினாங்கல்ல அதற்காக அவங்களுக்கு நீ நன்றி கூறு. என்னங்க புதுசா சொல்ற? ஆமா, தர்மம் என்கின்ற உயர்ந்த வணக்கத்தை நீ செய்வதற்கு உனக்கு உதவியவன் அவன். அவன் வாங்கியதால் தான் நீ கொடுத்தான். நீ கொடுத்ததை வாங்க மாட்டேன் என்று எல்லா எளியவர்களும் முடிவெடுத்து விட்டால் தர்மம் என்கின்ற உயர்ந்த வணக்கத்தை நீ எப்படி செய்வான்? நீ இந்த உயர்ந்த வணக்கம் செய்வதற்கு உனக்கு உதவியவன் அந்த ஏழை. அவன் வாங்கினால தான், அதனால அவங்க நன்றி சொல்லு. நீ வாங்கினால தானப்பா எனக்கு உணவு பெரிய வணக்கம் செய்ய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படி நம்ம சொல்லுது. நிறைய பேர் கெஞ்சர்களா இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ரமதான் மாதம் அதை மாற்றி அமைத்தது. கல்லும் கூட கரைந்து விடும், இவனுடைய உள்ளம் கரையவில்லையே என்று நினைப்பவர்கள் கூட சற்றை பகிர்ந்து பணத்தை எடுத்தார்கள், எளியவர்களுக்கு கொடுத்தார்கள். ரமதான் மாதம் அவருடைய உள்ளத்தை கரைத்தது. அதை நம்ம பார்த்தோம் அல்லவா? மீதமுள்ள நாட்கள் அப்படித்தான் இருக்கணும். எப்படிப்பட்ட வடிகட்டிய நெஞ்சங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாளை கூப்பிட்டு கஞ்சன் என்று எழுதுப்பா அப்படின்னு சொன்னா அவன் கருமி என்று எழுதினான். ஏங்க, கஞ்சன்னா 4 எழுத்து இருக்கான், கருமில 3 எழுத்து இருக்கான். அதனால அந்த எழுத்துல கூட கஞ்சன் தர மாட்டான். அவன் எப்படிப்பட்ட கஞ்சனா இருப்பான் பாருங்களேன். ஆனா ஒரு அறிஞர் சொன்னார், கஞ்சன் தாங்க மிகப்பெரிய கொடை வல்லன். என்னங்க, என்ன நேர் எதிர்பார்ப்பு வார்த்தையாவில் இருக்குது. எப்படி ஆகும்? கஞ்சன் எப்படி கொடை வல்லன்? ஆமா, யாருக்குமே கொடுக்காம அவனும் சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு மூத்தா போறான்ல. அவன் வச்சுட்டு போன செலவுலாம் அடுத்தவங்களுக்கு தானே. எவ்வளவு பெரிய கொடை வல்லன் அவன் செலவழிச்சிருந்தா அவ்வளவு பணம் நினைச்சிருப்பான்ல. அதனால நாம் தர்மம் செய்தாலும் கூட இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், இதை பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பார்கள். உண்மைதான், கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே. மனிதர்களிடம் பலனை எதிர்பார், இறைவனிடம். மக்கள்கிட்ட நீ பலன் எதிர்பார்க்காத, அந்த இறைவனிடம் கூட சொர்க்கத்தை என்ற பலனை எதிர்பார்க்காதப்பா. சில பேர் அதை அன்கவே செய்வாங்க. அப்பதான் நல்ல சொர்க்கம் தருவான், அப்பதானே நல்ல உயர்ந்த தற்காலம் கிடைக்கும். அப்ப அதுக்காக நீங்க வழங்க செய்றியா? உன்னை போட்டு படைக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்காக வழங்க செய்றியா? நீ இல்லை, உன்னையும் அந்த சொர்க்கத்தையும் படைத்த இறைவனுக்காக நீ வணக்கம் செய் என்றுதான் வணக்கம் சொல்கிறது. ஆகவே தான் ராபியத்துல் அதபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்ட்ட அடிக்கடி சொல்வாங்க, இறைவனே உன்னை நான் வணங்குகிறேன், நீ படைத்து வைத்திருக்கிற சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டல்ல,
இறைவனை உன்னை நான் வணங்குகிறேன், நீ படைத்து வைத்திருக்கிற நரக வேதனையை நினைத்து அஞ்சியும் அல்ல, நான் உன்னை வணங்குகிறேன். உன்னுடைய பொருத்தம் வேண்டும், உன்னுடைய தரிசனம் வேண்டும், ஆகவே வணங்குகிறேன். அதுதான் இஹ்லாஸ். என் ரப்புக்காக நான் வணங்குகிறேன் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டு வந்து வணக்கம் செய்யுங்கள். 4 பேர் பாராட்டுவாங்க, புகழுவாங்கன்னு சொன்னா அந்த வணக்கத்துடைய நன்மை இங்கேயே உலகத்தில் முடிஞ்சு போச்சுங்க. இஹ்லாஸா செய்யுங்க. அதே போல தர்மங்கள் செய்கின்ற போது எவ்வளவு பலன் கிடைக்கிறது தெரியுமா? ஒரு நாள் மொத்தா போட்டான்னு வைக்கிறேன், மலக்குமார்கள்லாம் பேசிக்கொள்வாங்க. என்ன கொண்டு வந்தாரு? ஒரு நாள் இறந்து போயிட்டா மனிதர்கள் பேசுவாங்க, எதை வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவர் வீட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு, இவ்வளவு தோட்டம் வச்சுட்டு போயிருக்கிறாரு, எல்லாம் வச்சு போயிருந்தா மனிதர் பேசிக்கொள்வார்கள். மனப்பே தெரியுமா? இவர் வந்துட்டாங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. ஆகவே நாம் செலவு செய்வதுதான் நமக்காக அங்கே காத்திருக்கிறது. அந்த வகையிலே இறைவன் தந்ததை பிறருக்கு வழங்குவோம், அதிலே மகிழ்ச்சி அடைவோம். எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? ஒரு ஏழைக்கு கொடுக்கும் போது ஒரு முகம் அவருக்கு மகிழ்ச்சி அடையுமே, அதை பார்த்தோம் நம்ம உள்ள எவ்வளவு ஆனந்தம் அடைகிறது பார்த்தீங்களா? அதான் இருப்பாங்க, பேர் இருப்பாங்க. கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சியை அடைய வேண்டும். இது ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதம் வந்து பெருநாளைக்கு அடுத்த நாளில் இருந்து 6 நோன்புகள் வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெறுகிறார். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்பு சுன்னத்தான நோன்பு. இதுல வருடம் மாதம் முழுவதும் எப்ப வேண்டுமானாலும் வைக்கலாம், அந்த மாதத்துக்குள்ள வச்சிடணும். நம்ம கண்டினியூவா வைக்க முடியும், வைங்க நாளையிலேருந்து. இல்லைங்க முடியலையா, 2 நோன்பு வைக்கலாம், 2 நாள் விட்டு இன்னொரு நோன்பு வைக்கலாம். இந்த மாதத்துக்குள்ள 6 நோன்பு அது ஏற்றமானது. ஏன் வருடம் முழுவதும் 1க்கு 10 நம்முடைய மார்க்கத்தில் ஒரு நல்ல காரியம் செஞ்சா 10 மடங்கு. ரமலான் மாதம் 30 நோன்பு வச்சோம், ரமலான் மாதம் முழுவதும் இப்போ 29, அது வேறு விஷயம். அதே போல 6 36, 1க்கு 10ன்னா 360, ஒரு வருஷத்துக்கு 354 நாள். சந்திர கணக்கு பிரகாரம் 365 நாள், ஆங்கில கணக்கு 354 நாள். அப்படின்னு சொன்னா வருடம் முழுவதும் நோன்பு நோட்ட நன்மையை பெற்று விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே இந்த 6 நோன்பு நோக்க முடியுமானவர்கள் அதையும் நோற்று அதற்குண்டான பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு தௌஃபீக் செய்துள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் ஒரு தடவை தக்பீர் சொல்லிக் கொள்வோம். அல்லாஹ்